நெக்ரி செம்பிலான் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹாரூனுக்கு வழங்கி வந்த ஆதரவை 14 அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்களும் மீட்டுக் கொண்டதை தொடர்ந்து புதிய மாநில அரசாங்கத்தை அமைப்பதற்கான பெரும்பான்மை தங்களிடம் உள்ளதாக மாநில தேசிய முன்னணி அறிவித்துள்ளது. கொள்கை வேறுபாடுகளை கடந்து எதிர்க்கட்சியான பரிகத்தா நேஷனல் கூட்டணியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து ஒரு நிலையான ஆட்சியை வழங்க தயாராக இருப்பதாக தேசிய முன்னணி மாநில தலைமை தெரிவித்துள்ளது. இது ஓர் இக்கட்டான நிலை என்றும் இந்த நேரத்தில் மக்கள் நலனே முக்கியம் என்றும் மாநில தேசிய முன்னணி அறிக்கை வாயிலாக கூறியது. நெக்ரி செம்பிலானில் 36 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் நிலையில் ஆட்சி அமைக்க 19 இடங்கள் தேவையாகும். அப்படி பார்த்தால் 14 இடங்கள் கொண்டுள்ள தேசிய முன்னணியும் 5 தொகுதிகளை வைத்துள்ள பரிகத்தா நேஷனலும் 19 இடங்களுடன் புதிய அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது நடந்தால் மாநில அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ ஜமாலுடின் அலியாஸ் புதிய மந்திரி பசாராக நியமிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது. இந்நிலையில் இத்தகைய குழப்பம் நிலவினாலும் நெக்ரி செம்பிலானில் திடீர் தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். என்றாலும் இது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் நெக்ரி செம்பிலான் சமஸ்தானபதிக்கும் மாநில சட்டமன்ற நடைமுறைகளுக்குமே உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து கூட்டரசு அளவிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஆலோசிக்க தேசிய முன்னணி தலைவர் டத்தோஸ்ரீ ஹமட் ஜைட் அமிடி விரைவில் பிரதமரை சந்திக்க உள்ளார்.